எவிடன்ஸ் கதிர் ஊர் சேரி அப்படிங்கிற பிரிவினைக்கு எதிராக திராவிட இயக்கங்கள் என்ன செஞ்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தது. அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். ஒரு பதில், அதாவது திராவிட இயக்கம், திராவிட விடுதலை கழகம், பெரியார் திராவிட கழகம் 2012 காலகட்டத்தில் 2012 ஏப்ரல் பிறந்தநாள் அம்பேத்கர் பிறந்தநாள்ல இருந்து 2013 அம்பேத்கர் பிறந்தநாள் வரைக்கும் ஒரு ஆண்டு முழுக்க ஊர் சேரி பிரிவினைக்கு எதிரான பிரச்சாரங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், போராட்டம், அதோட இறுதியா மனுசாசன எரிப்பு போராட்டம் நடந்தது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா சொல்லியிருந்தோம். சொல்லி ஒரு கொஸ்டினே அவர்கிட்ட கேட்டிருந்தேன். நாங்க ஊர் சேரி பிரச்சனைக்காக என்ன பண்ணோம்னு சொல்லிட்டோம், நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களால மனு சாஸ்திரத்தை கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லவாது முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கு எவிடன்ஸ் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. மனு சாஸ்திரத்தால என்ன பிரயோஜனம், அதை கொளுத்துறதுனால என்ன பிரயோஜனம், இடைநிலை ஜாதிகள்கிட்ட இருக்க ஜாதிய மனநிலைய எரிக்காம மனு சாஸ்திரத்தை எரிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் 2-3 கேள்வி கேட்டிருக்காரு. முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். மனு சாஸ்திரத்தை எரிக்கலாம் என்ன பயன் அப்படின்னா, இது ஒரு பழைய வரலாறுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அது அம்பேத்கரோட வரலாறுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அம்பேத்கர் 1927 மார்ச் 20ல மகத் நகராட்சியில இருக்க சவுதார் குளத்துல போய் எல்லா மனிதர்களும் சமம், எல்லா மனிதருக்கும் பொது குளத்துல தண்ணி பிடிக்க, தண்ணி எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தினார். மார்ச் 20ல நடத்தினாரு. அந்த போராட்டத்துல அவர் வெற்றியும் பெற்றார். தண்ணி பிடிக்க முடிஞ்சது. ஆனாலும் அதை தொடர்ந்து நிறைய சாதிய அங்க இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள், பார்ப்பனர்கள், இவங்க கடுமையான தாக்குதல் நடத்தினதுனால அவர் அதுக்கு எதிராக மீண்டும் அந்த தீண்டாமை வன்கொடுமைங்கிறதுல அந்த போராட்டத்துல அவர் ஜெயிச்சாலும் கூட அதை தாண்டி அதுக்கு அடுத்து அந்த தீண்டாமை வன்கொடுமைக்கு காரணமா இருக்க மனு சாஸ்திரத்தை கொளுத்தணும் முடிவு பண்ணாரு. முடிவு பண்ணி அதே மகத் நகரத்துல அதே 1927 டிசம்பர் 25ஆம் தேதி மனு சாஸ்திரத்தை கொளுத்தினார். அப்ப அவரு தேவையில்லாத வேலை தான் செஞ்சிருக்காரா? சரி, அம்பேத்கர் காலம் அது மகாராஷ்டிரா அப்படின்னு நம்ம சொல்றோம். மகாராஷ்டிரா விட்டுருவோம். இங்க தமிழ்நாட்டுல அதே 1927 நடந்த ஒரு 2-3 விஷயங்களை நான் சொல்றேன். 1927 டிசம்பர் 17 திருச்சியில மருத்துவர் சங்க மாநாடு நடக்குது. மருத்துவர்னா அது ஒரு கம்யூனிட்டி. அந்த மருத்துவர் சங்கத்தோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல ஜாதிக்கு அடிப்படையா இருக்க, ஜாதி ஆதிக்கத்துக்கு, அந்த ஒடுக்குமுறைக்கு அடிப்படை காரணமா இருக்க மனு சாஸ்திரத்தை கொளுத்தணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சங்க மாநாட்டுல தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு அடுத்து அதே வருஷத்துல 1927 அக்டோபர்ல MC ராஜா, ஆதிதிராவிடர் மகாஜன சபையோட தலைவராக இருந்த MC ராஜா வேலூர்ல ஒரு மாநாடு நடத்துறாரு. 27ல மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுல MC ராஜா முக்கியமான தீர்மானம் போடுறாரு. இதேதான் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு, அதாவது அவர் ஆதி திராவிடர்கள் மேல நடக்கிற ஜாதிய வன்கொடுமைகளுக்கு காரணமா இருக்கிறது மனு சாஸ்திரம். அந்த மனு சாஸ்திரத்தை அரசாங்கம் பறிமுதல் பண்ணணும், அல்லது நாங்க எரிச்சு சாம்பலாக்குவோம்னு சொல்லி MC ராஜா ஒரு தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானங்கள் குடியரசு, பெரியார் நடத்துற குடியரசு இதழ்ல 1927 அக்டோபர் 30 அந்த மாதிரி காலகட்டத்துல வந்த அந்த குடியரசு இதழ்ல செய்தியாவே வந்திருக்கு. அதெல்லாம 1928 மார்ச் மாத இதழ்கள்ல MC ராஜாவோட அந்த முழு உரையுமே வந்திருக்கு. வேணா எவிடன்ஸ்க்கு எடுத்து பார்க்கட்டும். இதோட மட்டும் இல்ல, அதே சமயத்துல அதே 1927 அக்டோபர் 10 வாக்குல குடியாத்தம் பகுதியில JS கண்ணப்பர், சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த JS கண்ணப்பர் அங்க அதாவது பெரியார் எல்லாமே கூட அங்க தொடர்ச்சியா மனு சாஸ்திர எரிப்புங்கிறத நடத்தியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இதோட முக்கியமா பர்மாவில் ரங்கூன்ல 1928 ஒரு அந்த செட்டியார்கள் மாநாடு நடக்குது. பர்மால ரங்கூன்ல செட்டியார்கள் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல ஜாதிக்கு அடிப்படையா இருக்கிற, ஜாதி ஆதிக்கத்துக்கு அடிப்படையா இருக்க மனு சாஸ்திரத்தை தடை செய்யணும்னு சொல்லி செட்டியார்கள் மாநாட்டுல தீர்மானம் போடுறாங்க. இதெல்லாம் 1928 நடந்தது. இதெல்லாம் மார்ச் மாத குடியரசுல இருக்கு. 27 குடியரசு, 28 குடியரசு, இதெல்லாம் வரிசையா இருக்கு. இது இல்லாம நான் ஏதோ அந்த காலத்துல பெரியார் காலத்துல அம்பேத்கர் காலத்துல இப்ப நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அண்மை காலத்துல ஏதாவது நடந்தா எனக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்பட்டு இருக்கலாம் மனு சாஸ்திரம் எரிக்கிறது. இன்னைக்கு மனு சாஸ்திரம் ஏன் பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல 2020ல தோழர் திருமாவளவன், விசிகாவோட தலைவர் தோழர் திருமாவளவன் 2020ல செப்டம்பர் 26ஆம் தேதி ஒரு இணையத்துல நடக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல பெரியாரும் இன்றைய அரசியலுமே தலைப்புல ஒரு பொதுக்கூட்டம், ஒரு இணையவழி கூட்டம். அதுல
மனு சாஸ்திரத்தையும் சனாதனத்தையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் பெரியாரோட போராட்டத்தை புரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி விளக்கி மனு சாஸ்திரம் இருக்க சில ஸ்லோகங்களை எடுத்து காட்டுறாரு, எடுத்து விளக்கி சொல்றாரு. உடனே அவருக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள், அவருக்கு எதிராக பாஜக வந்து அப்போ ஒரு 6 பிரிவுல அவர் வந்து கைது பண்ணணும்னு சொல்லி வழக்கு கொடுக்குறாரு. இது எப்ப நடந்த கூட்டம் எப்ப நடக்குது? 26 செப்டம்பர் 2020 நடக்குது. திருமாவளவன் என்ன பண்ணார்? உடனடியே அந்த பாப்பானோட மிரட்டலுக்கோ இல்ல பிஜேபியோட மிரட்டலுக்கோ அவர் பயப்படல. உடனடியே என்ன பண்ணாங்கன்னா 25/10/2020 அந்த தேதியில தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரத்திலையும் மனு சாஸ்திரத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டுல எல்லா மாவட்ட தலைநகர்லையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடந்தது, திருமாவளவன் தலைமையில் நடந்தது. அவரே அறிவிச்சாரு மனு சாஸ்திரத்தை தடை செய்யணும், அந்த புத்தகத்தை அரசாங்கம் பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாரு. பொதுக்கூட்டத்திலே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பேசுறாரு. அதுல திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் எல்லா அமைப்புமே அதுலயும் கலந்துக்கிட்டாங்க. இப்ப இத்தனை பேரு வரலாறு காலத்துல இருந்து இப்ப 2020 வரைக்குமே இத்தனை தலைவர்கள் எம்.சி. ராஜா, தொல் திருமாவளவன், பெரியார், அம்பேத்கர், செட்டியார்கள் மாநாடு, பர்மால இருந்த செட்டியார்கள் மாநாடு, தனவைசியர் மாநாடு, மருத்துவர் சங்க மாநாடு, இவ்வளவு மாநாடுகள்லயே இந்த மனு சாஸ்திரத்தை ஒரு 100 ஆண்டு காலம் தொடர்ச்சியா வந்து மனு சாஸ்திரத்தை தடை செய்யுங்கன்னு சொல்றாங்க, பறிமுதல் பண்ணுங்கிறாங்க, தீயில போட்டு எரிங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேரும் தேவையில்லாத வேலையைத்தான் செஞ்சிருக்காங்களா? இவ்வளவு பேரும் பயனில்லாத வேலையைத்தான் செஞ்சிருக்காங்களா? தோழர், எவிடன்ஸ் கதிர் தான் இதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னொன்னு, அம்பேத்கர் வந்து இந்த வேதங்களை பத்தியும் சாஸ்திரங்களை பத்தியும் சொல்லும் போது, நீங்க ஜாதி ஒழிப்புல நேர்மையா இருக்கீங்க அப்படின்னா, ஜாதிக்கு அடிப்படையா இருக்க வேதங்கள், சாஸ்திரங்கள், இந்த ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள், இது மேல நீங்க வெடிகுண்டு வேசாம, அதை அழித்தொழிக்காம, அது இந்த சமுதாயத்துல நடத்துற ஆதிக்கத்துக்கு நீங்க ஒரு முடிவு கட்டாம சாதியை ஒழிக்க முடியாதுன்னு அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு. அப்ப அம்பேத்கரும் பெரியாரும் இன்னைக்கு இருக்க நம்ம கூட இருக்க திருமாவளவன் வரைக்கும், திராவிடர் கழகம் வரைக்கும் எல்லாருமே சொல்ற விஷயம் மனு சாஸ்திரத்தை தடை செய்யணும், அதை கொளுத்தணும் அப்படிங்கிறது தான். அது உங்களுக்கு சாதாரணமா இருக்குன்னா, நீங்க அம்பேத்கர் எப்படி புரிஞ்சிருக்கீங்க, பெரியார் என்ன புரிஞ்சிருக்கீங்க, உங்க கூட நண்பரா இருக்க விடுதலை சிறுத்தைகள் தோழரை தான் நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அடுத்ததா ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்க இடைநிலை ஜாதிகள், அந்த இடைநிலை ஜாதிகள்கிட்ட இருக்க ஜாதி வெறிய எரிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறேன். இந்த ஊர் சேரி எதிர்ப்பு பரப்புரை பயணம் அப்படிங்கிற பரப்புரை பயணம் யார்கிட்ட போய் நடத்தணும்? சேரிகளை போய் நடத்திட்டு இருந்தோம்? இல்ல. அது வந்து என்னன்னா அங்க இன்னொன்னு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மையா வசிக்கிற பகுதிகளா போய் பார்த்து, அதுலதான் அந்த ஒரு வருஷ பயணங்கிறது கிட்டத்தட்ட சுமார் 200 பொதுக்கூட்டம், 200 கூட்டங்கள், 200 தெருமுனை கூட்டங்கள். அதாவது ஒரு ஊர்ல இப்ப திண்டுக்கல்ல பொதுக்கூட்டம் நடத்துறோம், மாவட்டத்துல கூட்டம் நடத்துறோம்னா, அன்னைக்கு முழுக்க அந்த பகுதியில திண்டுக்கல் மாவட்டத்தை சுத்தி ஒரு 6-7 ஊர்கள்ல கிராம பிரச்சாரங்கள்ல கிராமங்கள்ல போய் பிரச்சாரத்தை நடத்திட்டு அப்புறம் அந்த திண்டுக்கல்ல வந்து கூட்டம் நடத்துவோம். அந்த திண்டுக்கல் கூட்டம் மட்டும்தான் பதிவுல இருக்கும், உங்க சுத்தி இருக்க கிராம பிரச்சாரம் பதிவுல இருக்காது. அப்படி நாங்க நடத்தின கூட்டமே 200 கூட்டத்துக்கு மேல அந்த பயணத்தை நடத்தினோம். முழுக்க பிற்படுத்தப்பட்ட அந்த ஜாதிகளை நோக்கி போய் இந்த மனு சாஸ்திரம் தான் உங்களை பிரிச்சு வைக்குது, அந்த மனு சாஸ்திர சிந்தனை தான் உங்க மூளையில ஏறி இருக்குது, அதை ஒழிங்க, இது வந்து இயல்பு இல்லை, ஜாதிங்கிறது இயற்கையா தோன்றது இல்லைங்கிறத பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் தான் நாங்க பேசணும், உங்கள்கிட்ட போய் பேசணும். அதோட விளைவு என்னாச்சுன்னா, நான் சொன்ன அந்த ஒரு பயணம், ஜாதிய வாழ்வியல் எதிர்ப்பு பயணங்கிறது 2012 ஏப்ரல் 14 இமானுவேல் சேகரன் நினைவு இடத்துல தொடங்கி நடத்தின அந்த பயணம் உசிலம்பட்டி வழியா வந்துச்சு, மேலவளவு போயிட்டு உசிலம்பட்டி வந்துச்சு. உசிலம்பட்டியில அந்த பயணத்துல இந்த ஊர் செய்தி பிரச்சனையை எதிர்த்து பேசும்போது எங்க தோழர் ராவணனை வந்து கல்லில் அடிச்சு கையை உடைச்சாங்க. அவர் மேல மட்டும் ஒட்டுமொத்தம் அந்த பிரச்சார பயணத்தை முழுக்க அந்த வாகனத்தையே வந்து கல்லை விட்டு அடிச்சு நொறுக்குனாங்க. அடிச்சு நொறுக்கும் போல காயம்பட்டு கை ஒடிஞ்சவர் அதே உசிலம்பட்டியை சேர்ந்த தோழர் ராவணன். அவர் அங்க அந்த ஊர்க்காரரு அங்க அடி வாங்கினாருக்கு, அவர் கையே ஒடிஞ்சது அந்த சமயம். அப்ப வந்து பெரியார் முழக்க இதெல்லாம் அந்த ஆதாரமா அந்த செய்திகள்லாம் இருக்கும். இது வந்து அந்த பகுதி மக்கள், அந்த பகுதியை பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதே மாதிரி தென் மாவட்டம் பரமக்குடி தொடங்கி கமுதி, ராமநாதபுரம் எல்லா பக்கமும், இங்க இந்த பக்கம் கோவை, அன்னூர், இந்த திருப்பூர், பொள்ளாச்சி எல்லா பக்கமும் எங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமா இருந்தோம் அவங்கள்ட்ட போய் தான் நாங்க பேசணும். அதுதான் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், இடைநிலை ஜாதிகள் மனதில் இருக்க அந்த ஜாதி மனநிலைய எரிக்கிறதுக்கான முயற்சி, அந்த போராட்டங்கிறது
அதை நடத்தணும். அதை நடத்திட்டு தான் மனு சாஸ்திரத்தை போயிருச்சோம். மொட்டையா போய் மனு சாஸ்திரம் 4 பேர் இருக்குன்னா எரிக்கலாம். அதை நாங்க இதெல்லாம் செஞ்சோம். செஞ்சுட்டு தான் அந்த போராட்டத்தை நடத்தினோம். போராட்டம் நடத்திட்டு அதோட விட்டுறல. அதுக்கப்புறம் நான் போராட்டம் நடந்தது 2013 ஆஹ் ஏப்ரல் 14 நடந்தது. அம்பேத்கர் பிறந்த நாள்ல அந்த மனு சாஸ்திர போராட்டத்தை நடத்தணும். நடத்தி முடிச்சுட்டு அதே ஆண்டு ஜூலைல 24 ஜூலை 2013 ஜூலை 24ஆம் தேதி மயிலாடுதுறையில ஒரு பயணத்தை தொடங்கணும். தொடங்கி அது ஆகஸ்ட் 12ஆம் தேதி பாண்டிச்சேரியில முடிச்சோம். அதுல இந்த மாதிரி ஒரு 200 கூட்டம் 200 கூட்டம்னா ஒவ்வொரு கூட்டத்தை சுத்தி ஒரு 5-6 கிராமத்துல பிரச்சாரம், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள். இது எல்லாமே அந்த 20 நாள்ல நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இதே வேலையா வந்து பல்வேறு குழுவா பிரிஞ்சு இது நடத்தும். அதாவது ஒரு போராட்டத்தை முடிச்சிட்டோம், அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தூக்கி போடல. அதுக்கு அடுத்தும் இதே ஊர் சேரி பிரச்சனை, திருமண வரன் தேடுறதுல ஆன்லைன்ல இருக்க ஜாதிய பிரச்சனை, ஜாதியற்றோர் இடஒதுக்கீடு, இந்த மாதிரி ஒரு 20 வகை இரட்டை கோடைகள், இரட்டை சுடுகாடுகள், எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டா இந்த 20 நாள் 200 கூட்டத்தை மீண்டும் 200 கூட்டத்தை அப்போ நடத்தணும். இதோட நிறுத்தல. அது வந்து நான் சொல்றது ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2013ஓட நாங்க முடிச்சிடல. அதுக்கப்புறம் 2014லயும் பிப்ரவரி 16ல தொடங்கி பிப்ரவரி 16 சிவகங்கையில தொடங்குறோம். பிப்ரவரி 25 மேட்டூர்ல முடிக்கிறோம். அது ஒரு 10 நாள் பயணம். அதுவும் கிராமம் எல்லாமே பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதி. அதுல 1-2 தலித் பகுதிகளும் இருந்தது. எல்லா பகுதியும் இருந்துச்சு. சேரிக்குள்ளேயும் போனோம். ஏன்னா சேரிக்குள்ள போகவே கூடாது, அங்க எல்லாம் சரியா இருக்காங்கன்னு சொல்ற வாதத்தை என்னால ஏத்துக்க முடியாது. அங்கேயும் அதுக்குள்ளே சேரிக்குள்ளேயும் தீண்டாமை இருக்கு, சேரிக்குள்ளேயும் மூடநம்பிக்கை இருக்கு, சேரிக்குள்ளேயும் இந்து மதம் இருக்கு. அதனால அங்கேயும் போய்த்தான் ஆகணும். அதுலயும் சில பகுதிகள் போனோம். மெஜாரிட்டியா போனது பிற்படுத்தப்பட்ட பகுதிகள் தான். இப்ப இதெல்லாம் வந்து மாநாட்டுக்கு முன்னாடி ஓராண்டு அந்த வேலை பார்த்திருக்கோம், மாநாட்டுக்கு பின்னாடியும் ஓராண்டு அந்த வேலை தான் பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியா 2014 வரைக்கும் திராவிடர் விடுதலை கழகங்கிற ஒரு அமைப்பு நடத்தின பிரச்சாரத்தை தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த காலத்துல அந்த பயணங்களை நடத்தினவன் அப்படிங்கிற முறையில அந்த நடத்தின குழுவுல நான் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில அதை நான் சொல்றேன். அப்படியே இதுல அதே காலகட்டத்துல திராவிடர் கழகமும் அதே மாதிரி பிரச்சாரம் நடத்திருக்காங்க. திராவிடர் கழகமும் இதே மாதிரி ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு இதை மையப்படுத்தி ஏராளமான வேலைகள் செஞ்சிருக்காங்க. அது எல்லாமே என்ன நீங்க சொல்ற பிற்படுத்தப்பட்ட அதாவது இடைநிலை ஜாதிகள் மனதில் இருக்க மனு சாஸ்திரத்தை எரிக்கிற வேலை தான். அந்த வேலை தான் பார்த்திருக்கோம். நாங்க சும்மா பேப்பரை கொளுத்தணும், ஒரு புத்தகத்தை கொளுத்தணும்னு முடிச்சிட முடியாது இந்த பிரச்சனையை. இதே பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள்டையும் பட்டியல் ஜாதி மக்கள்கிட்டயுமே இருக்கிற ஜாதி தீண்டாமை உணர்வையும் சேர்த்து கொளுத்தணும் தான் எல்லா பகுதியிலையும் நாங்க அந்த பிரச்சாரத்தை நடத்தணும். எடுத்துக்காட்டு சந்தை ஊர்ல நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க? அந்த சந்தை ஊர்ல வந்து ஒரு அந்த பகுதியில் இருந்த பறையர் ஜாதிக்கும் அந்த பகுதியில் இருந்த அருந்ததிற்கு நடந்த ஒரு தீண்டாமை வன்கொடுமை பிரச்சனைகளை அப்ப நாங்க அருந்ததிற்கு ஆதரவா நின்னோம். நீங்க யாருக்கு ஆதரவா நின்னீங்க? எவிடன்ஸ் கதிர் பதில் சொல்லணும். இது மாதிரி வந்து இப்ப இது வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை கொளுத்தணும் அப்படிங்கிறது இல்ல. அந்த புத்தகத்தை அடிப்படையா வச்சு அது அந்த மனுசாஸ்திரம் இந்த சமுதாயத்தை எப்படி கட்டமைச்சிருக்கோ அதுக்கு எதிராக நடத்தின ஒரு மிகப்பெரிய போராட்டம். 14 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதுலயும் திராவிட விடுதலை கழகம் செஞ்சதான் சொல்லியிருக்கேன். மற்ற அமைப்பெல்லாம் தனித்தனியா சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க. சொல்லலைன்னா நான் எல்லா அமைப்பு சார்பா நானே பேசுறேன். சோ வந்து உங்களோட 2 கேள்விக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்த கேள்விக்கு அடுத்த ஆன்சர்.